உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். என்னை கொண்டு எப்படி பாஸ்டர் ஆலயத்தை கட்டுவார் சிஸ்டர், பிரதர் கட்டுவார். நீங்கள் அனுதினமும் சபையில் வந்து ஜபிக்கிற ஜபம் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்து உங்கள் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஒரு ஆத்மாவுடைய அடிமைத்தனம், ஒரு ஆத்மாவுடைய சிறையிருப்பு திருப்பப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இங்கே சத்தியத்தை தியானிக்கும் பொழுது, அதுக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் வெளியில் கடந்து சென்று நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய இருதயம் அவர் பக்கமாய் திருப்புவதற்கு ஏதுவாக இருக்கும். இதுதான் நம் ஆலயத்தை கட்டுவது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் நாம் எப்படி நினைக்கிறோம், இந்த கட்டுமானத்தின் ஆலயத்தை கட்டுகிறத தான் பிரதானமாய் பார்க்கிறோம். பெரிய ஆலயம், பெரிய சபை, பெரிய காங்கிரிகேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இரண்டாவது தான். முதலாவது, நான் தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு நான் என்ன அர்த்தம்? ஆத்துமாக்கள் என் மூலியமாய் தொடப்படுகிறார்களா?